ஒரே விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவான் என்றால் ரோமர்கள் 10:10 சொல்ல தெளிவா, யார் ஒருத்தன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக அவர் என் பாவத்தை சுமந்தார், எனக்காக மரித்து உயிர் தெழுந்தார், யாரு வாயை திறந்து சொல்றோமோ ரட்சிக்கப்படுறோமா? இந்த சொன்ன விஷயத்தை உங்க இருதயத்துல நீங்க விசுவாசிக்கணுமா? நீங்க விசுவாசிக்கும் போது நீதிமானாக்கப்பட்டீங்க சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 23:3 தான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஒரு ஆத்துமாவை தேற்றி என்ன பண்ணுவார் பாருங்க, நீதியின் பாதையில் நடத்துவார். அதான் அவருடைய வேலையே. நான் நீதியின் பாதையில் நடத்த நிமித்தம் ரட்சிக்கப்பட்டனா? கிடையாது. ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் நீதியின் பாதையில் நடக்கிறேன். இன்னைக்கு அதான் எல்லாருமே சொல்லுவேன், இன்னைக்கு நான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு காமன் சென்ஸ் எனக்கு இருக்கணும், ஒரு சிவிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஒரு மனைவி எப்படி நான் ட்ரீட் பண்ணணும், ஒரு கணவனை எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு குழந்தையை எப்படி நான் கிறிஸ்துக்குள்ள மரியாதையோடு வளர்க்கணும், ஒரு அப்பா அம்மாவுக்கு நீ எப்படி கனம் கொடுக்கணும், எப்படி நான் ஒரு சமுதாயத்தை தொழில் நேர்மையாக செய்யணும், இதுதான் காமன் சென்ஸ். இதை